மிகப்பெரிய ராஜாங்கத்துல வயசான ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ரொம்பவே ஏழ்மை நிலையில இருக்காரு. காட்டுலேருந்து விறகெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்து வித்து தான் அவருடைய பொழப்ப நடத்திட்டு இருக்காரு. அவர் பேசுற ஒரு சில வார்த்தைகள்னாலையும் அவர் வச்சிட்டு இருக்கிற வெள்ளை குதிரையினாலையும் அவர் எல்லார்கிட்டயும் பிரபலமானவரா இருந்தாரு. அந்த வயசானவர்கிட்ட ஒரு வெள்ளை கலர் குதிரை இருந்தது. அந்த ராஜ்யத்திலேயே அந்த மாதிரியான ஒரு குதிரை யார்கிட்டயுமே இல்லை. அதனால சுத்து வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த குதிரையை வந்து பார்த்துட்டு போவாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து இவர்கிட்ட அந்த குதிரையை வாங்குறதுக்கு விலை பேசிட்டு போவாங்க. இதை பார்த்து அந்த நாட்டுடைய ராஜாவே ரொம்பவே பொறாமப்படுறாரு. இந்த குதிரையை என்கிட்ட கொடு, இதுக்கு ஈடாகிறத விட 10 மடங்கு அதிகமான தங்க நாணயங்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வயசானவர் எல்லாருக்கிட்டையும் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, இந்த குதிரையை என்னால் விற்க முடியாது, ஏன்னா இது என்னோட வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி தான் இருக்குது, நான் இது ஒரு சொத்தா பார்க்கல, இதை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் காலையில அந்த வயசானவர் அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறாரு. குதிரை இருந்த இடத்துல அது இல்ல. சுத்தி இருந்த எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாரு. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கிறாரு, குதிரை எங்க போச்சுன்னு. யாருக்குமே எதுவுமே தெரியல. இந்த செய்தி அந்த ஊர் ஃபுல்லா பரவுச்சு. எல்லாரும் அவர் வீட்டுக்கு முன்னாடி கூடுறாங்க. இந்த குதிரையை பார்க்கும்போதே தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் யாராவது இதை திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நீ இவ்வளவு கஷ்டமான நிலையில இருக்க, இந்த குதிரையை ராஜா கிட்டே கொடுத்து காசு ஆக்கிட்டு இருக்கலாம், ஆனா பழைக்க தெரியாம இருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தரும் அவங்கவுங்க பங்குக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வயசானவர் அது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். நான் என்னுடைய குதிரையை விட்டிருந்த இடத்துல அது இப்போ இல்லை, எங்கேயோ போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டுறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு ஒரு நாள் நைட்டு அந்த குதிரை இவருடைய வாசலுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கு. இந்த குதிரையை யாருமே திருடல, அதுவாக காட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றது அப்புறமா தான் தெரிய வருது. இது தனியாக வராமல் இதோட இனத்தை சேர்ந்த இன்னொரு 12 குதிரைகளை கூடவே கூட்டிகிட்டு வந்துடுது. இந்த செய்தி அந்த ராஜ்யம் ஃபுல்லாக காட்டுத்தீ மாதிரி பரவுது. எல்லாரும் அவரோட வீட்டுக்கு முன்னாடி கூடுறாங்க. இந்த குதிரை உங்களை விட்டு போனது துரதிர்ஷ்டம் இல்லை, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் இது கொண்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு 12 குதிரைகளை தான் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கு. இதை விற்று நீங்கள் உங்களோட தொழிலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கும் இவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல், என்னோட காணாமல் போன குதிரை வந்துடுச்சு, கூடவே 12 குதிரை கூப்பிட்டு வந்திருக்கு, அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டுறாரு. அடுத்த நாள் இந்த வயசானவருடைய மூத்த பையன் காட்டிலேருந்து வந்த குதிரையை எப்படி அடக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தான். பயிற்சி எடுத்துட்டு இருந்த 3வது நாளே விழுந்து காலை உடைச்சிக்கிறான். மறுபடியும் அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து, இந்த குதிரைகள் வந்தது உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, உனக்கு கெட்ட விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்கு, உன்னோட பையனோட கால் உடஞ்சிருச்சு, யார் பொண்ணு கொடுப்பாங்க, எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கும் அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல், என்னோட பையன் கீழே விழுந்து கால் உடச்சிக்கிட்டான், என்னுடைய வயசான காலத்தில் அவனுக்கு நான் தான் சேவை செய்கிற மாதிரி இருக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது பார்க்கலாம், என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் ராஜாவுடைய ராணுவத்தோட எதிரி நாட்டு ராணுவம் போர் புரியறதுக்கு திடீர்னு வந்துடுறாங்க. திடீர்னு போர் புரிஞ்சதுனால ராஜாவுடைய ராணுவம் வலுவிழந்துட்டே போச்சு. அதனால அந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் கட்டாயம் போர் புரிய வரணும், ராணுவத்தில் சேரணும்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த வயசானவருடைய பையன் கால் உடஞ்சி நொண்டியா இருக்கிறதுனால அவரை ராணுவத்துக்கு வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த வயசானவர் வீட்டில் ஒன்று கூடி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட பையனுக்கு கால் இப்படி ஆனதுமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான், அதனால தான் உங்கள் பையன் ராணுவத்துக்கு போல, எங்கள் பசங்களை ராணுவத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, போர் புரிய போன எங்களுடைய பசங்கள்லாம் திரும்ப வருவாங்களா வர மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல, ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த வயசானவர் பேச ஆரம்பிக்கிறாரு, உங்கள் பசங்களை எல்லாருமே தாய்நாட்டுக்காக போர் புரியறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அது உங்கள் கையில் இல்லை, உங்களே மீறி தான் அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. உங்கள் கண்ட்ரோலில் ஒரு விஷயம் இல்லைனா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறது ரொம்பவே தவறு. இந்த விஷயம் நடந்தது நல்லதுக்கு தான் இல்லை இது கெட்டதுக்கு தான், இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். உங்களோட தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அக்கறைப்படுறதை விட உங்களோட எண்ணங்கள்லையும் செயல்களையும் அக்கறை வைங்க. உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. ஒரு புக்ல ஒரே ஒரு லைனை படிக்கிறதுனால அந்த புக்கே இப்படிதான் இருக்கும் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை வச்சு உங்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க தீர்மானிக்கிறது ரொம்பவே தவறு. அந்த தருணத்துல அனுபவிச்சு வாழ்ந்துருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நினைங்க. நன்றி.